to the portal to BTS World. ஹாய் டார்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடைய 5th பார்ட்டில் தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எபிசோட்ஸ் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த கதை புரியாது. ஓகே, அப்புறமா லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு குட்டியா ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். தேவை கடைசியா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ணாவோடைய ஃப்ரெண்டு தானே. அண்ணா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க தேவை கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்றது உன்னோட வேலைன்னு. அதனால நீங்க பார்த்துப்பீங்க. அதுக்கு இடையில உங்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கெமிஸ்ட்ரியெல்லாம் நடந்திருக்கும். அதுக்குள்ள சோலும் திரும்பி வந்திருக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நம்ம டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, முதல் வாட்டி வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோட கடைசி வரையில் நீங்க கேளுங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன், அதை கூட கேட்டுட்டு நீங்க போங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நம்ம டைரக்டர் ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். மாமான்னு கூப்பிட. மாமாவா? என்ன சொல்றீங்க? என்ன விடுங்க. துள்ளாதடி. என்ன டியா? ஆமாண்டி, பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என்ன என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணாவுடைய ஃப்ரெண்டா இருந்ததுனால கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன்னா நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? என்ன, உனக்கு பிடிக்கலையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. உண்மையாலுமே பிடிக்கலையா? என்ன முதல்ல நீங்க விடுங்க ப்ளீஸ். ஏன்? எனக்கு பிடிச்சிருக்கே, அதனால தானே இப்படி உன்னை பிடிச்சிருக்கேன். ப்ளீஸ் என்ன கூப்பிட்ட? விடுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னேன்ல. ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிடு, விட்டுடுறா. முடியாது, அதெல்லாம் கூப்பிட முடியாது. விடுங்க ப்ளீஸ். உண்மையாலுமே வா? ஆமா, இப்ப விடுங்க. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நீங்க கை எடுங்க, விடுங்க. என்ன விட்டுட்டா? அதான் சொல்றேன்ல, விடுங்க. கொஞ்சம் நீயே பாரு யாரு பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு. அப்பதான் நீங்க பாக்குறீங்க. டே உங்க மேல கையை எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். நீங்க தான் டேயோட ஷர்ட்டை ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்ணி பக்கத்துல பிடிச்சி நிறுத்தி இருப்பீங்க. அப்பதான் நீங்க பார்த்துட்டு திடீர்னு அவர் மேல இருந்த கைய, அந்த ஷர்ட்டை கட்டியா பிடிச்சிருக்கிறது அந்த கையை ரிலீஸ் பண்றீங்க. பண்ணிட்டு டேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. மறுபடியும் டே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, வாயனா தேங்க்யூ, என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ அப்படின்னு கண்ணில் தண்ணி தேங்க சொல்றாங்க. அப்போ வாயனா அப்படியே நம்ம டேயோட அந்த சீக்ஸ் 2த்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு, எதுக்காக அழுறீங்க? அது உனக்கு சொன்னா புரியாது. அது ஹாப்பி ஃபீலிங். ஹாப்பியா இருந்தாலும் இனிமே நீங்க அழக்கூடாது. மாமா என்ன கூப்பிட்ட? மாமான்னு கூப்பிட்ட. எனக்கு சம்மதம் தான், எதுவா இருந்தாலும். புரிஞ்சுதா புருஷா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வைக்கப்பட்டுட்டே அங்கிருந்து கிளம்பி போறீங்க. அப்போ டே வந்து ஏலின முறைச்சு பார்த்துட்டு இருக்கு சோலை. அப்போ ஏன்டா ஏன் மறைக்க? நீ தானே எனக்கு கண்ட்ரோல் பண்ணி வாயனை கட்டி பிடிக்க வச்ச. கண்டுபிடிச்சிட்டியா? இது பெரிய ரகசியம் பாரு, கண்டுபிடிக்கிறதுக்கு வேற யாரை செட் பண்றதுக்கு. இல்ல, நீ வேற லவ் சொல்ல தாங்கிட்டு இருந்தியா? அதான் சும்மா அப்படி உன்னை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தேன். அது நடந்துச்சு. ஆனா டயலாக்ஸ் எல்லாம் நீ தான் பேசின. என்ன சிரிக்கிற? ஆமா, நீ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்ட, அதனால நானும் அப்படி தைரியமாவே அவகிட்ட பேசிட்டேன். எப்படி 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 மாமான்னு கூப்பிடு. டே சொல், சிரிக்காதடா, எனக்கு கோபம் வருது. இல்ல இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? ஒண்ணும் இல்ல, அதுல வேற அவ வேற உன்னை கட்டி பிடிச்சு புருஷான்னு கூப்பிட்டு நீ பொண்டாட்டிட்ட கூப்பிட்டு, ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. ரொம்ப ஓட்டரே சொல். நீ என்ன பக்கத்துல இருந்து இது எல்லாத்தையும் நான் பாக்கணும்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பாக்காத, யாரும் உன்கிட்ட பாக்க சொன்னா? நீ தானே பக்கத்துல நின்று பாத்துட்டு இருந்த. நான் சொன்னேன் நான் உன்கிட்ட நீங்க நிக்கிறதுக்கு.
ஆஹா, பாடா, உன் வேலை முடிஞ்ச உடனே எனக்கு கழட்டி விட பாக்குறியா அத்தே? ஈ, சரி சரி, இருக்கு இருக்கு. அப்புறம் சொல். ம், என்ன எங்களுக்குன்னு கொஞ்சம் ப்ரைவசி வேணும். அதுக்கு? இல்லை, நானும் வயனும் இருக்கிற டைமில் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அட்ட பாவி. அப்புறம் நான் அவளை கட்டி படிக்கிறதும் கிஸ் அடிக்கிறதெல்லாம் நின்று பாய் பார்த்துட்டு இருப்பியா? சரி சரி, புரியுது. சொல். இப்ப என்ன? இல்லை, வயன்கிட்ட நான் உன்னை பற்றி சொல்லட்டா? டேய், சீரியஸா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு மட்டும் தெரிஞ்சவனாவே இருக்கட்டும், வேற யாருக்கும் என்னை பத்தி தெரிய வேண்டாம். அது யாருக்குமே நல்லதில்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பிகாஸ் ஆனா ஏலியன், அது புரியுதில்ல. வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். அப்படிங்கிற? அப்படித்தான், வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். உனக்கு மட்டும் தெரிஞ்சவனா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா, என்னைக்குமே உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் கூட நான் இருப்பேன். ஓகே? சொல்லுங்க வாயே. ஏன்? வாடா. அப்ப சொல். மெதுவாக நடந்து நம்ம டீ பக்கத்துல போகுது. அப்போ டீ அப்படியே முட்டி போட்டு அப்படியே உட்காந்து சோல் அப்படியே கட்டி அணைச்சிட்டு, சோல், யாரு கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ எப்பவுமே என் கூட இதே மாதிரியே இருக்கணும். அதான் என் விருப்பம். பயன் இல்லாமல் கூட நான் இருந்திருப்பேன், ஆனால் நீ இல்லாமல் தெரியாது. நான் உன்னை அவ்வளோ 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 லவ் பண்ணுறேன். என்னடா ரூட் மாறுது? ஆமாம், இன்கேஸ் வயன் வந்து ஓகே சொல்லன்னு வச்சுக்கோ. அப்படின்னா? கண்டிப்பாக உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னை தான் என் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் நமக்கு இடையில நீ எது வேண்டான்னு சொன்னையோ அது எல்லாமே நடந்திருக்கும். நமக்கு அழகா கியூட்டா குழந்தைங்க பிறந்திருக்கும். ஆமா, உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா நான் உன்னை எவ்வளவு விரும்புறேன்னு உனக்கே தெரியல. சொல். விளையாடாத. ஒரு நிமிஷம். டேய், கிண்டல் பண்றியா? முதல்ல நான் பேசினதுக்கு எனக்கு கிண்டல் பண்றியா நீங்க? என்ன புரிஞ்சுதா? இப்படித்தானே எனக்கும் இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு பேசும்போது. சரி, சமாதானம் போல. சாரி. நானும் சாரி. சரி டே, இப்படி மூஞ்சி வைக்காத, பார்க்க சகிக்கல. ஆனா சொல். என்ன? நான் சொன்னது உண்மைதான். வயன் இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா நீ இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னா என்னோட பெஸ்ட் 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 எவர் ஃப்ரெண்டு நீ. புரியுதா? எனக்கு தைரியம் இல்லாத டைம்ல எனக்கு தைரியம் கொடுத்து, வாழ வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல புதுசா வாழ்க்கையை நீ எனக்கு அமைச்சு கொடுத்துருக்க. உனக்கு எவ்வளோ நன்றி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஏண்டா இவ்வளவு சென்டிமெண்டல் ஆகுற? விடு விடு, இதெல்லாம் நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. விடு விடு விடு, அப்படியே ஜாலியா வைப் பண்ணிட்டே போனோம். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல் வந்து நின்ன இடத்துல நின்று வைப் பண்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டு இருக்கோம். அந்த டைம்ல பார்த்தா திடீர்னு வயன் உள்ள வர்றாங்க. அதாவது நீங்க உள்ள வர்றீங்க. அப்போ திடீர்னு சோல் ஒரே செகண்ட்ல இன்விசிபிளா மாறிடுவாங்க. மாமா, இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஷீட் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. நான் அண்ணாவுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், அவர் வந்துடுவார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவசரமா. ஆனா அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அந்த மாமான்னு கூப்பிட்ட அந்த விஷயத்துல ஸ்டக்காய் நின்று இருக்காரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அவரு உழுக்குறீங்க. அப்பதான் அவரு என்ன என்ன சொன்ன? நான் சொன்னது கேட்கலையா மாமா? என்ன என்ன சொன்ன மாமா? என்ன ஆச்சு? வாயனா, நீ கொஞ்ச காலத்துக்கு மாமான்னு கூப்பிடுறது ஸ்கிப் பண்ண வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீ அப்படி கூப்பிடும்போது எனக்கு வேற எதுவுமே காதல விட மாட்டேங்குது. அந்த கூப்பிட்ட அந்த
அந்த வார்த்தையிலே என்னுடைய நிமிஷமே அப்படியே உறைஞ்சு போகுது. அப்போ நீங்க ப்ளஷ் ஆகுறீங்க. ஆனா மாமா அப்படி கூப்பிடாதடி ப்ளீஸ், கொல்ற நீ என்ன. அப்போ போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள கட்டிப்பிடிக்கிறீங்க. அப்போ இனி சொல்லு என்ன. ஏன் இப்ப மாமான்னு கூப்பிட்ட பிரச்சனை இல்லையா? இப்ப அதை விட பெரிய அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கியே, அதான். மாமா நீங்க ரொம்ப மோசமாமா. சரி, இனி விஷயத்த சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். என்ன சொன்னாங்க? அது இல்லம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவருடைய ஷர்ட் பட்டன்ல அப்படியே உங்களுடைய இந்த ஃபிங்கரை வச்சு அப்படியே ரோல் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஷீட் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செமத்து பிள்ளையா டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்களா? அப்படி செமத்து பிள்ளையா நீங்கள் என் கூடயே வருவீங்களா? அப்படி செமத்து பிள்ளையா எங்கள் வீட்லேயே தங்கிடுவீங்களா? அப்படி செமத்து பிள்ளையா 1 வீக் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துப்பீங்களா? அப்படியே என் கூடயே இருந்து எங்கள் வீட்டில் பேசி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் அப்ரூவ் வாங்கி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஓகேவா? அப்போ அவரு எதுவுமே பேசல, அப்படியே உறைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. மாமா கேட்டேன், நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாமே சரி, நான் வர்றேன், உன் வீட்டில் பேசுறேன், உன்னை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா டிஸ்சார்ஜ் ஆகி உன் வீட்டில் வந்து தங்குறது மட்டும் முடியாதுடா ப்ளீஸ். ஏன் மாமா? இல்லை, எனக்குன்னு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வீட்டில் வேற இவ்வளோ நாளாச்சுல, யாருமே இல்லை, கொஞ்சம் சுத்தம் எல்லாம் பண்ணணும். இந்த உடம்புக்கு நீங்கள் போய் அங்கே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண போறீங்களா? ஆமாம், இல்லாமல் நல்லா இருக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு ஒரு சென்டிமெண்டல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம சோலை எங்கே இருக்கோ அந்த பக்கத்தில் பார்க்குது. என்ன போல அது சென்டிமெண்டல் கனெக்ஷன்? இல்லை வேணாம், எங்கள் அப்பா அம்மாவோட நான் இருந்த வீடு அது அதில் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சது கூட அந்த இடத்துல தான். இப்போ நீ கிடைச்சது கூட அதனால தான். அதனால் அந்த வீட்டை விட்டு மட்டும் என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சரி மாமா, அப்படின்னா நானும் உங்கள் கூட வரேன். வந்து உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேக்கிட்டு இருந்து விலகுறீங்க. அப்போ திடீர்னு அவர் மறுபடியும் உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி நிறுத்தி வச்சுட்டு அவர் உங்களை கட்டி அணைச்சிட்டே சொல்கிறாரு, ஏன் என் கூடயே இங்கே எப்படி தங்கினியோ அதே மாதிரி அங்கே தங்க மாட்டியா? ஐயாடா ஆசையை பாரு. இப்போவே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் கூட நான் வந்து தங்கினா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீங்கள் வந்து வீட்டில் பேசுங்க, முறைப்படியாக என்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போங்க. அதுக்கப்புறமா நீங்களா போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச திடீர்னு டோரில் நோக்காகிற ஒரு சவுண்டு. 2 பேருமே செப்பரேட் ஆகி நின்றுட்டீங்க. பார்த்தா ஜூன் தான் வர்றான். அப்போது என்னடா மச்சான் எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லடா, நல்லா இருக்கேன். இல்லை, நான் வரும்போது ஏதோ என் காதில் விழுந்துச்சு. என்ன விழுந்துச்சு? இல்லை, டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க அப்படி எதுவும் சொன்னாங்க. யாரு? இல்லை சிஸ்டர் தான், வெளியே சிஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடலாம். ஓகே. ஆனாட்டே அப்புறம் மாயன் என்னண்ணா? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்தேண்ணா? ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மார்க்கமா ஜோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. அதுக்கப்புறமா ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களையும் அதே மாதிரி நம்ம டேவையும் ஜுன்னே காலில் எடுத்துன்னு வந்து வீட்டில் விடுறாங்க. அப்படியே டே போய் அந்த சோஃபால அங்க உட்காந்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா, முதல் சீன்ல நம்ம ஜுன் வந்து ஜாடி எடுத்து எரிஞ்சிருப்பாங்கல்ல உட்காந்துட்டு, அந்த சோஃபால தான். அந்த சோஃபால போய் நம்ம டீ உட்காந்துட்டு இருக்காங்க. அது பக்கத்திலேயே
ஜுன்னும் வந்து அப்படியே வேகமா வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்தாங்கன்னா அந்த சோஃபாவே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகுற மாதிரி, உட்கார்ந்து இருக்கிறவங்களே கொஞ்சம் எழுந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல தான் போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு ஜுன்ன பாப்பா, ஏன்டா? ஒன்றும் இல்லை மச்சான், வழியுது கொஞ்சம் தொடச்சுக்கோ. என்ன வழியுது? எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன? அப்புறம் லவ் ட்ராக் எல்லாம் எப்படி போகுது? இல்ல, நீ வயனை பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், எனக்கே புரியுது. சேச்சே, என்னடா மச்சான் நீ இப்படி சொல்ற? வயன் உன்னோட தங்கச்சிடா. நான் அடிக்காதடா, பார்த்துட்டு தானே வந்தேன். பார்த்துட்டியா? ஆமா, நீங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கத நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சேன் பார்த்தேன். அதான் டோரை நாக் பண்ணிட்டு வந்தேன். இல்ல, அறிவுங்கிறது ஏதாச்சும் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், அந்த அந்த தோட்டெல்லாம் இல்ல, கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருக்க. இல்ல, என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நான் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன். என் தங்கச்சிங்கிறதுனால சொல்லலடா, ரொம்ப நல்ல பொண்ணவ. லவ்வுக்குன்னு கூட இல்லை, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் கூட கேட்டிருக்கேன் ஏதாச்சும் பையனை பிடிச்சிருக்கான்னு. நெவரில் அப்படி சொன்னதே கிடையாது. ரொம்ப நல்ல பொண்ணுடா, விட்டுடாத, கட்டியாக பிடிச்சிக்கோ. அம்மா மாதிரி பார்த்துப்பா உன்னை. அப்புறம் நாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஜோனலில் மாமா மச்சான்னு கூப்பிட்டுருந்தோம். இனிமேல் அஃபீஷியலாகவே மாமன் மச்சனமா இல்லாமே அப்படின்னு சொல்லும்போது டேவும் சிரிக்கிறாங்க. ஜுன்னும் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு மச்சானை நானும் மிஸ் பண்ண விரும்பலடா. கரெக்டான பெயர் நீங்கள் 2 பேருமே தான். நான் அம்மா கிட்டே அப்பா கிட்டே எல்லாம் நானே பேசிக்கிறேன். அவங்களுக்கும் கண்டிப்பாக சம்மதமாக தான் இருக்கும். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பையனை கிடைக்கணும்னா, அதுவும் மாப்பிள்ளையே கிடைக்கணும்னா அவங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஜோன் சொல்கிறாங்க. அப்போ கண்ணெல்லாம் நிறையுது. அப்போது ஜோன் சொல்கிறாங்க, நீ இதுக்கும் கவலைப்படாத. இவ்வளோ நாள் உனக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ பாரு, மயன் வந்துட்டா. அப்புறம் நான் எப்போவுமே உன் கூட தான் இருந்துட்டுருக்கேன். அப்புறமா என்னுடைய அப்பா அம்மாங்கிறது இப்போ உனக்கும் அப்பா அம்மா மாதிரி இல்லை, அப்பா அம்மாவே ஆக போகிறாங்க. சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பின்னாடி நின்று வாயனம் கேட்டிருப்பா. ஏன்னா கொஞ்சம் டீ எடுத்துகிட்டு வந்திருப்பா, இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பா. அப்போ அந்த டீயை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு ஜுன்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லும். அதுக்குன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுங்க, அண்ணன் இருக்க, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயின் எந்திரிச்சு திடீர்னு பார்த்தா நம்ம டேவோட மடியில் போய் உக்காந்துட்டு, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப் பண்ணா போதுமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது ஜூன் அடி செருப்பனாய அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்துவாங்க. அப்படியே கியூட்டா ரொம்ப ஸ்வீட்டா அந்த சினாரியோஸ் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. சோல் இதெல்லாம் இன்விசிபிளா இருந்து பார்த்தாலும் சோல் என்ன ஃபீல் பண்றான், சோல் எவ்வளோ ஹாப்பியா இருக்கான்றத நம்ம தேக்கும் தெரியுது. ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்கே அவங்களுக்கு இடையில இருக்குது. அப்படியே நம்ம டீ வந்து வாயனோட, அதாவது அப்படியே நம்ம டீ வந்து உங்க வீட்டில் பேசுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமே கல்யாணம் பண்ணலாம் அந்த ஒரு முடிவில் அவங்களும் வந்துட்டாங்க. இடையிலே நிறைய குட்டி குட்டி ரொமான்ஸ். அவர் சின்ன கேப் கிடைச்சா கூட உங்களை சும்மா விட மாட்டாரு, ஏதாச்சும் சில்மிஷம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாரு. உங்களுக்கும் அதே மாதிரி தான். அவர் ஏதாச்சும் சைக்கிள் கேப் கிடைச்சா கூட நீங்களும் சும்மா விடுறது இல்லை. உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நீங்களும் போயிடுவீங்க. அதே மாதிரி தான் ரொம்ப பிரிட்டியா அது கெமிஸ்ட்ரி. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறது செமையா இருக்கும். அதை விட 2 பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. 2 பேருக்கு இடையில குட்டி குட்டி சண்டைகள் எல்லாம் வரும். ஆனா அந்த சண்டை ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹாப்பியா எதுக்கு வாழணும்னே தெரியாம இருந்த அந்த காலகட்டத்துல இப்போ டேவுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க. வாழணுன்ற அந்த ஆசை வந்திருக்கு. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இடையில டைம் கிடைக்கிற டைம்ல எல்லாம் நம்ம சோல் கூடயும் நம்மகிட்டே போய் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் எப்பவுமே நம்மகிட்ட கீப் பண்ணிட்டே இருப்பாரு. வந்து எப்பவுமே சோல் கிட்ட கேட்பாங்க, ஸ்பேஸ் ஷிப்பை காமிச்சு எனக்கும் அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஏறணும்னு ஆசையா இருக்குடா, ஒரே ஒரு வாட்டி
என்ன உன் ஸ்பேஸ் ஷிப் சுற்றி காமிக்கிறியா? அப்போது நம்ம சோல் சொல்லுவாங்க, அப்படியே ஓடி போயிடுவானே, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த ஸ்பேஸ்ஷிப் மனுஷங்களை உள்ள அக்செப்ட் பண்ணிக்காது. என்னன்னா அதை பொறுத்த வரையில நீ ஒரு ஏலியன். நீ உள்ள ஏறி ஏதாச்சும் ஒன்று ரிப்பேரா போச்சு மகனே, அதுக்கப்புறமா என்னோட உலகத்துக்கு எனக்கு எந்த காலத்திலுமே போகவே முடியாது. புரியுதா? அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கோ அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சோல் தட்டி கழிச்சுட்டே இருக்கும். அப்படி இருக்கிறச்ச நம்ம டேவுக்கு ஒரு ஆசை ஆசை வருது, எப்படியாச்சும் நம்ம சோலுக்கு டிமிக்கி காமிச்சிட்டு அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஏறணும்னு. அப்படி இருக்கிறச்ச நம்ம சோல் வந்து வாயனும் ஜுன்னும் அதே மாதிரி வாயனோட ஃபேமிலி எல்லாமே வர்றதுனாலயே மோஸ்ட்லி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான். அந்த ஸ்பேஸ்ஷிப்ல போய் தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ நம்ம டேவும் கேட்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, என் கூட ஏறு, நீ விசிபிளா தெரியலன்னா கூட என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியும், இப்படி பண்ணாதடா சோல் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா சோல் சொல்லுவாங்க, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி பேருக்கு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியா இருடா. நான் உன்கிட்ட எங்க போறேன், இந்த மேல தானே இருக்கு ஸ்பேஸ்ஷிப், அது கூட தான் இருக்க, நீ நினைச்சா அடுத்த செகண்டே நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நம்ம சோல் சொல்லிட்டே இருக்கோம். அப்போ டே கேட்பாரு, ஆனா நான் நினைச்சா நீ வந்து நிக்கிற, ஆனா என்னுடைய மனசுல இருக்கிறது நீ படிக்க மாட்டேங்கிறியே நான் இங்கிருந்து நினைக்கும் போது. அப்பதான் சோல் சொல்லுவாங்க, டே அது வந்து ஒரு சீக்ரெட் இருக்குடா. என்ன? உன்னை சுத்தி ஒரு 10 மீட்டர் சரௌண்டிங்ஸ்ல நான் நின்னா மட்டும்தான் நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மேல நான் டிஸ்டன்ஸ்ல இருந்தேன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அந்த டைம்ல நீ என்ன நினைக்கிறன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நீ நினைச்ச உடனே நான் உன் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஓ இதுக்கு அப்படி வேற ஒரு கதை இருக்கா? ஆமாண்டா, அப்படி ஒரு கதை இருக்குட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறச்ச ஒரு நாள் நம்ம டே என்ன பண்ணுவாருன்னா, கண்டிப்பா இவனுடைய அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள ஏறியே ஆகணும், அதுக்குள்ள என்னதான் அப்படி வச்சிருக்கான் எனக்கும் பார்த்தே ஆகணும். அவன் வேற அன்னைக்கே சொன்னா ரொம்ப பெரிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு, 1000 வருஷம் முன்னாடி இருக்காங்கன்னு. ஒரு வாட்டியாச்சும் ஏறி பார்க்கணும். என்ன அவனுடைய ஸ்பேஸ்ஷிப்ல அவனுக்கு போக முடியலைன்னா கண்டிப்பா சிக்னல் அனுப்புனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு என்ன இவன் ரொம்ப இது பண்றான், போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம சோல் வந்து ஸ்பேஸ்ஷிப்பில் போகிறதுக்காக உள்ளே ஏறுறதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் நம்ம டே வந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி தான் நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் சோல்னு. அப்போ போயிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, அதாவது அந்த ஸ்பேஸ்ஷிப்பு மேலே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரியுது. அந்த ஸ்க்ரீனில் போய் நம்ம சோல் வந்து கை வைக்கிறச்ச சோல்னு சொல்லிட்டு அது டிடெக்ட் ஆகுது. அப்படி சோல் வந்து உள்ளே ஏறி போகிறான். ஓ இதில் கையோடைய இமேஜ் வேணுமா? ஆனால் என்னோட கை வச்சாது எப்படி தெரியலையே, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோல் உள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம டே மெதுவாக அந்த ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் போகிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே கை வைக்கிற இடத்துல பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது, ஃபேஸை காமிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிட்டு பார்க்குறாங்க இங்கிட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் அது மறுபடியும் ஒரு இன்டிமேஷன் மாதிரி கொடுக்குது அப்படின்னு. அப்போது அது டைப் பண்ணி தான் காமிக்குது. அப்போ இவரும் சரின்னு சொல்லிட்டு, சரி நம்ம சொல் தானே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி இவரை கொண்டு போய் கையை வைப்பாரு. வச்சோடனே அப்படின்னு ஒரு பேர் எழுதி காமிக்கும். அலியானாவா? யார் இது அலியானா அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே இந்த டோர் ஓப்பன் ஆகும். அப்போ இவரு மெதுவா சத்தமே போடாம அந்த கால் பாதத்தோடைய சத்தம் கூட வெளியே வராம அவ்வளோ ஸ்லோவா பூனை நடக்கிற மாதிரி நடந்து போவாரு. போறச்ச அவ்வளோ செட்டப்பா இருக்கு, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதே மாதிரி அவங்க உலகத்துல நடக்கிற விஷயத்த பத்தின நியூஸ் கூட டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கும்.
இவரு இதெல்லாமே பார்த்துட்டு வாயை பொழந்து சுத்தி சுத்தி பார்ப்பாங்க. வாயை பொழந்து அப்படியே வாடு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அப்ப கூட கான்சியஸா இருக்காரு, சத்தம் எதுவுமே வெளியே வந்துடக்கூடாதுன்னு. அப்படியே மெதுவா நடந்து போகும்போது இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க, செம செட்டப்பு. அப்படியே மெதுவா மெதுவா உள்ள போறச்ச சோல் நின்றுட்டு இருக்காங்க ஒரு சேம்பர் பக்கத்துல. அதாவது அது ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வேற ஏதோ ஒரு சோள மாதிரியே ஒரு ஏலியன் படுத்துட்டு இருக்கு. சோல் வந்து அங்க நின்று அழுதுட்டு இருக்கான். அவன் கண்ணுல இருந்து ப்ளூ கலர்ல கண்ணீர் வெளியே வந்துட்டு இருக்கு. நம்ம டீக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு அவருக்கு ப்ராசஸ் ஆக மாட்டேங்கிறது. அந்த டைம்ல சோல் அந்த கண்ணாடி பாக்ஸ்ல அப்படியே கையை வச்சுட்டு, ஆரியானா, எல்லாமே உனக்காக மட்டும்தாண்டி, உன்னுடைய இந்த லவ்வுக்காக மட்டும்தான். இன்னும் 79 நாள் தான், ஜஸ்ட் 79 days. டேம் இறந்துடுவான். அதுக்கப்புறமா உன்னுடைய உயிர் சக்தி உங்ககிட்டே திரும்பி வந்துடும். அது வரையிலும் நான் காத்துட்டு தான் இருக்கணும். அவனுக்கு எதுவுமே ஆகாம அவனோட எல்லா சந்தோஷத்தையுமே அவன் இறக்குறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அவனை நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டா உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரியானா? இப்ப நான் உன்னை மறுபடியும் அந்த உத்வேகத்தோட அந்த சிரிப்போட நான் பார்ப்பேன். எனக்கு தெரியல, உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஜஸ்ட் 79 days அதுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கோம். இவர் வாயில அப்படியே கையை வச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. எந்த சுத்தமே போடல. நம்ம சோலும் இதை பத்தி எதுவுமே கவனிக்கல. பிகாஸ் ஃபுல் அந்த சேம்பர்ல இல்லைன்னா அந்த கண்ணாடி பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஏலியனை பத்தியுமே மட்டுமே நினைச்சிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு இருந்ததுனால இதை பத்தின இல்லைன்னா நம்ம டேவை பத்தின எந்த சிந்தனையுமே நம்ம சோல் எடுத்துக்கல. நம்ம டே வாயில அப்படியே கையை வச்சுட்டு வெளியே வந்து அவர் ரூமுக்குள்ள அப்படியே ஓடி போறாரு. போயிட்டு அழுன்னு அழுறாரு. 79 நாளா என்ன சுத்தி என்ன நடக்குது? இப்பதான் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். 79 நாள்ல என்னோட வாழ்க்கைய முடிய போகுதா? என்ன நடக்குது? எனக்கு என்ன பிரச்சனை நடக்குது? வேணா சோல், என்ன என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்துக்கலாம்டா. எப்படி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? சீக்கிரமாவே வந்துடும். அடுத்த எபிசோட் தான் த ஃபைனல் எபிசோட். என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்ச நாள் காத்திருங்க, அதுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கப்பா. அப்புறமா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு நீங்க கமெண்ட்ல வந்து உங்களுடைய விருப்பங்கள், அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காதது ஏதாச்சும் நான் பேசியிருந்தேன்னா அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்னாச்சும் ஜஸ்ட் ஒரு ஹாயாச்சும் சொல்லிட்டு போங்கடா. அப்படியே வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல குட்டி நெருங்கோ, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பம் இருக்குதா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே. அப்புறமா வேற என்ன, ஆமா லைக் ஷேர், அப்புறமா மற்ற ஆர்மிஸுக்கும் நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம தியா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏற்கனவே நான் சொன்னதுதான், முன்னாடி வீடியோஸ்லாம் இருக்குது. பார்த்தவங்களா இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. புதுசா வந்திருக்கவங்க மட்டும் கேளுங்க. நம்ம தியா வந்து ஒரு பிஸ்னஸ், சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜுமுக்கா, பேங்கிள்ஸு, ஃப்ரீஸ்லைட்ஸு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட இன்ஸ்டா ஐடி அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாச்சும் வாங்கணும்னா அதில் அவளை டைரெக்டாகவே உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் போய் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னுடைய இன்ஸ்டா ஐடியும் கீழே இருக்கும். அச்சு
_just_அச்சு இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. நீங்கள் வாங்க, புதுசாக வர அப்டேட்ஸ் மற்றதை பற்றி எல்லாமே என்னுடைய இன்ஸ்டாலேயே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, சாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பேசலாம். அப்புறமா வேற என்ன, வேற ஒன்றும் இல்லடா. அப்புறம் இதை விட்டுட்டேன், நான் மட்டும் இல்லாமல் தியா, அப்புறமா தென்றல், ஜாய், இப்படி மொத்தமாக 4 பேர் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம். மற்றவங்களோட ஸ்டோரியும் கேளுங்கப்பா, நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதாண்டா. அப்புறமா த ஃபைனல் உயிரோட எபிசோட்ல உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பை பை, சரண்யா ஆர்மீஸ்.